அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கம்மிங் சூன் பிஎம்கேபி ஆஸ்ட்ரோ 25 வீடியோவின் தலைப்புகள். இது உங்களுக்காக. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும் ஒரு பலன் சொல்ல. சில விஷயங்கள் வாழ்க்கையில் ரசிக்க கற்றுக்கணும். பணத்தின் மீது ஆசைப்படாதவன் தன்னுடைய உழைப்பு மீது அதிகம் கவனம் செலுத்தினாள் எல்லா திசையிலும் அதிர்ஷ்ட கதவு திறக்க வைத்து அவனை பணக்காரனாக்கும். எதிர்காலத்தில் சாதிக்க போகிறவங்க எதிர்காலம் நிறைய கனவு வச்சிருப்பாங்க. நம்பிக்கை வராத வரைக்கும் எந்த விஷயத்தையும் யாரும் முழுசாக நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வந்த பிறகு அதை நம்பாமல் இருக்க மாட்டாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் சின்சியாரிட்டி இருக்கணும். அது இல்லைன்னா எந்த தொழில் எடுத்து செஞ்சாலும் செய்கிற தொழிலில் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இந்த உலகத்தில் தன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது என்ற ஆணவம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. ஒரு மனுஷனால் முடியாதது மற்றொரு மனுஷனால் முடியும். இதற்கு பெயர்தான் இன்றைய சாதனையாளர். சாதனையாளர்கள் பேச்சு வெறும் மேடை பேச்சு அல்ல, அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த சவாலான பேச்சு. தன்னுடைய தனித்திறமையை காட்டி பெயரை வாங்குறது தான் உண்மையான பெருமைசாலி. திறமைசாலிகளுடைய திறமை சந்தேகப்படக்கூடாது. அது மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். பதில் தெரிஞ்சவங்க கிட்ட கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சரியாகத்தான் சொல்லுவாங்க. எனக்கு இறைவன் சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எனக்கு தெரியாத விஷயத்தையும் நிச்சயமாக இறைவன் சொல்லிக் கொடுப்பார். அதையும் சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்காக சொல்லிக் கொடுக்க நமக்காக பிறந்த மனிதர் உலகத்தில் ஒருவர் உண்டு. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்ற வார்த்தை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். இதே வார்த்தையை அதற்கு முன்னாடி நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்து சொல்ல வைக்கணும். என்னுடைய மனசு அமைதியாக இருக்கும்போது தான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கும். நல்லவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம நல்ல விஷயத்தை நல்லவங்க கிட்டேருந்து கற்றுக்கொள்ள முடியும். என் வீடியோவை பார்க்குறவங்க தனிமையில் உட்கார்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி தோணும். நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோ தலைப்பில் பார்த்ததெல்லாமே பழைய சப்ஜெக்ட். இந்த வீடியோ தலைப்பு மூலமாக புது விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தலைப்பு மூலமாக பார்க்க போகிறீங்க. இப்போ பார்க்க போகின்ற தலைப்பு அனைத்தும் பகுதி 1 வீடியோ. பகுதி 2, 3 அப்புறம் ரிலீஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற என்னுடைய ஜோதிடம் சப்ஜெக்ட் அதிகம் உண்டு. நான் யூஸ் பண்ணுற அனைத்து ஜோதிட சப்ஜெக்ட் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளவும். என்னுடைய ஜோதிட PDF ஃபைல் அனைத்தும் உங்களுக்கு ஜோதிட புத்தகமாகத்தான் கொடுப்பேன். அதுவும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் உங்களுக்கு அனுப்புவேன். ஜோதிடத்துறையில் பணம் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நான் அதிகமாக என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஜோதிட சூட்சும பலன்களை எடுத்து சொல்லணும் என்று நினைக்கிறவங்க என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் உங்களுக்கு மிகவும் உதவும். ஓகே, குட். வாங்க ஒவ்வொரு வீடியோ தலைப்பு என்ன என்று ரொம்ப டீட்டெயிலாகவே பார்ப்போம். டேஞ்சர் நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்க. வெரி குட். டேஞ்சர் நட்சத்திரம் சதயம். டேஞ்சர் நட்சத்திரம் சதயம் சூட்சும பலன்கள். சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கும் சந்திரன் கேதுவின் சூட்சும பலன்கள். எந்த மூலத்திரிகோண வீடாக இருந்தாலும் சரி, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த கிரக சேர்க்கை அதுவும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து ஒரே ராசியில் 4 கிரகங்கள் சேர்க்கை சூட்சும பலன்கள். இந்த 4 கிரக சேர்க்கையில் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனாலும் திரிசூன்யம் ஆனாலும் அல்லது
இதில் வக்கர கிரகம் இருந்தாலும் நான் சொல்ல போகின்ற பலன்கள் எதுவும் மாறாது. இதுக்கெல்லாம் டிகிரி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ஷார்ட் மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் நடக்கும். அடுத்து, ஒரு ஜாதகத்தில் நீச ராகுவின் 25 சூட்சம பலன்கள். நான் ஜாதகத்தை வைத்து 25 சூட்சம பலன்கள் மேல் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் வெறும் நீச ராகுவை பயன்படுத்தி 25 சூட்சம பலன்கள் சொல்ல போகிறேன். அடுத்து, உச்ச கிரகம், நீச்ச கிரகம், சூட்சம பலன்கள். இதை எப்படி பயன்படுத்தி பலன் எடுக்கணும் அது இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்து, சிறைக்கு செல்லக்கூடிய கைதி ஜாதகம். தலைப்பு பார்த்து பயந்துடாதீங்க. நான் எந்த தலைப்பு ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக திருமண பொருத்தத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்தியே தீரணும். ஓகேங்களா? என்ன சொன்னேன்? சிறைக்கு செல்லக்கூடிய கைதி ஜாதகம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன ரூல் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜாதக செய்கின்ற குற்றத்தை பொறுத்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ரெக்கார்டு பொறுத்து, ஜட்ஜ் ஐயா கொடுக்க போகிற ஜாதகருக்கு தீர்ப்பு பொறுத்து, அது 5 வருஷமோ 6 வருஷமோ 8 வருஷமோ அல்லது கடுங்காவல் தண்டனையோ அது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நான் சிறைக்கு செல்ல போகிறேன்னா ஏதோ 2 நாள் உள்ளே போயிட்டு வெளியே வருவார், அதெல்லாம் கிடையாது. வருட கணக்கில் இருப்பார் உள்ள. ஓகேங்களா? அது எப்படி என்பது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து, கவர்மெண்ட் ஜாப் ஜாதகம். சார், கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள் இருக்கா சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கவர்மெண்ட் வேலை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஜாபில் பணம் கட்டினா எனக்கு சொல்லக்கூடாது, சரி விடுங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாபில் லஞ்சம் கொடுத்தா எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அது வேணால் கூட நான் முயற்சி பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. என்கிட்ட இல்லை, உங்களுக்கு நம்மளை போல் நிறைய ஜோசியர்கிட்ட கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஜாதகம், அரசு ஊழியர் ஜாதகம், அரசு வேலைக்காக அரசு வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயன்படும். அடுத்து, மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் ஜாதகம். இந்த வீடியோவின் தலைப்பு திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜாதகிக்கு மாங்கல்ய பலம் இல்லை, ஜாதகியுடைய கழுத்தில் திருமாங்கல்ய கயிறு தங்காது, கழுத்தில் இருக்க தாலி கயிறு ரொம்ப பாரமாக இந்த பொண்ணு நினைப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ தலைப்பு நிச்சயமாக உதவும். அடுத்து, கோடீஸ்வரன் ஜாதகம். ஏதோ தாத்தா பாட்டி வசதியாக இருப்பார், ஜாதகத்தை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பையன், அந்த பையன் கோடீஸ்வரன், அதெல்லாம் கணக்கு வராது. அப்பா கோடீஸ்வரனாக இருப்பான், பையன் இன்னும் வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டான், அதெல்லாம் கோடீஸ்வரன் கணக்கெலாம் வராது. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாதகருடைய ஜாதகத்தை வைத்து ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியில் கோடீஸ்வரன் ஆவானா இல்லையா அதை தான் சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ தலைப்பு என்ன? கோடீஸ்வரன் ஜாதகம். ஜாதகர் ஒரு கோடீஸ்வரன். ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியில் கோடீஸ்வரன் ஆவான் என்று சொல்வதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். அடுத்து, திதி சூன்யம் சூட்சம பலன்கள். உங்களுக்கு தான் தெரியுமே, திதி சூன்யம்னா 2 திதி சூன்ய அதிபதி. அதாவது ஒரே திதி சூன்ய அதிபதி கிடையாதுங்க. ஓகேங்களா? 2 திதி சூன்ய அதிபதி தேவைப்படுது. ஸோ திதி சூன்ய அதிபதிகளை பயன்படுத்தி சூட்சம பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். 2 திதி சூன்ய அதிபதிகளை பயன்படுத்தி விஷயத்தை ரொம்ப எளிமையான முறையில் பலன் எடுத்துக்க சொல்லி தரப்போகிறேன் இந்த வீடியோவில். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அது அப்புறம், தலைப்பு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அடுத்து, இந்த துஷ்டான அதிபதிகள் சொல்லுவாங்க. சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. நம்பர் சொன்னதான் தெரியும். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தான அதிபதியின் சூட்சம பலன்கள். அதை பயன்படுத்தி பலன் எடுக்க சொல்ல போகிறேன். நான் வீடியோ தலைப்பு சொல்லும்போது 1 2 3 போட்டு சீரியல் நம்பர் போடுறீங்களா? போடலன்னா ஃபஸ்ட்டு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 25 வீடியோ தலைப்பு உண்டு. ஓகே. அடுத்து, கண்டாந்த நட்சத்திரம் சூட்சம பலன்கள் எடுத்து சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு கண்டாந்த நட்சத்திரம் என்ன என்றால் தெரியாது. ராசி சந்தி என்றால் என்ன என்று தெரியாது. இந்த ராசி சந்தியம் கண்டாந்த நட்சத்திரம் 2 ஒன்று தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ராசி சந்தி என்பது வேற, கண்டாந்த நட்சத்திரம் என்பது வேற. ஓகேங்களா? அதாவது ராசி சந்தினா ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குங்க. 1 டிகிரிக்குள்ளே இருந்தால் அந்த கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, அது லக்னமாக இருந்தாலும் சரி, மாந்தியாக இருந்தாலும் சரி, அது
ராசி சந்தியில் இருக்குது. அதே மாதிரி அதே ராசியில் 29 டிகிரிக்கு மேலே 30க்குள்ளே இருந்தால் அதுவும் ராசி சந்தியில் இருக்குது என்று தான் அர்த்தம். ஓகே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் ஏதாவது ஒரு ராசியில் இருக்குது, அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா 1 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா 29 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் ராசி சந்தி. அப்போ கண்டன நட்சத்திரம்னா நெருப்பு ராசியில் இருக்கும் கேதுவின் முதல் நட்சத்திர பாதம் எது? அஸ்வினி 1, மகம் 1, மூலம் 1. அடுத்து நீர் ராசியில் இருக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் கடைசி பாதம் ஆயில்யம் 4, கேட்டை 4, ரேவதி 4. இதெல்லாமே கண்டாந்த நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போது ராசி சந்தியில் இருக்கக்கூடிய கிரகமோ கண்டாந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிரகமோ ஒன்றாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். இதை வைத்து எப்படி பலன் சொல்கிறேன் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து சொல்கிறேன்னா, அடுத்து ஒரே சாரத்தில் மாந்தி சூட்சம பலன்கள். நான் ஏற்கனவே மாந்தி வச்சு நிறைய பலன் சொல்லியிருக்கேன். மாந்தி இந்த வீட்டின் அதிபதி பாதகஸ்தானில் இருந்தால் என்ன பலன் அது சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன், ஒரே சாரத்தில் மாந்தி இருந்தால் எப்படி சூட்சம பலனை கண்டுபிடிக்கணும். மாந்தியை வைத்து நிறைய பலன்கள் சொல்லலாம், அதில் ஒன்று தாங்க இந்த வீடியோயின் தலைப்பு. அடுத்து நீச கிரகத்துடன் மாந்தியின் சூட்சம பலன்கள். பார்த்தீங்களா, வேறு தலைப்பு வந்துட்டேன் திடீர்னு. அதான் நீச கிரகத்தோட மாந்தி சேர்ந்துருங்க சூட்சம பலன்களை கண்டுபிடிக்கணும். ஜாதகருக்கு நடக்க வேண்டிய நெகட்டிவ் பலன்களை ரொம்ப ஈஸியாக எடுத்து சொல்ல முடியும். அடுத்து ராகுவின் சூட்சம பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா கண்டுபிடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உதவும். அடுத்து கேதுவின் சூட்சம பலன்கள் பகுதி 2. ராகுவை விட கேதுவை வைத்து நிறைய பலன்கள் சொல்லலாம். இதில் ஒன்று தான் இந்த வீடியோவின் தலைப்பு. அடுத்து கேதுக்கு 3-11 உள்ள சூட்சம பலன்கள். கேதுக்கு 3-11 உள்ள சூட்சம பலன்கள். இதை எப்படி பார்க்கணும், இந்த சின்ன ரூல் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக பலன் எடுத்து சொல்லலாம். அடுத்து கேது நின்ற வீட்டின் அதிபதி நீசம் சூட்சம பலன்கள். கேது என்ன செய்வார், எப்படி பிரச்சனைகளை உருவாக்குவார், கேதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகத்தின் மூலமாக எப்படி பாதிப்பெல்லாம் கொடுக்க போகிறாரு, ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு கிரகத்திற்கு பாதகஸ்தானத்தில் மற்றொரு கிரகம் இருந்தால் என்ன பலன். என்னென்னது, ஒரு கிரகத்துக்கு பாதகஸ்தானில் இன்னொரு கிரகம் இருந்தால் எப்படி பலனா? ஆஹா, தலைப்பு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பது நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நிறைய பலன்கள் நீங்களே கிளைண்ட்டுக்கு அதிகமாக எடுத்து சொல்லலாம். ஒரு கிரகத்திற்கு பாதகஸ்தானத்தில் மற்றொரு கிரகம் இருந்தால் என்ன பலன், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, பலன் மிக துல்லியமாக எடுத்து சொல்ல முடியும். அடுத்து சந்திரன் ப்ளஸ் சனி சூட்சம பலன்கள். சந்திரன் ப்ளஸ் சனி கிரக சேர்க்கை பலன்கள் சொல்ல போகிறது கிடையாது. அதை நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியாச்சு. கிரக சேர்க்கை பலன் என்பது வேற. ஓகேங்களா? அதாவது கிரக சேர்க்கை என்பது வேற, அது எந்த பாவத்தில் இருக்கிறது என்று பார்த்து பலன் சொல்வது தான் முக்கியம். இந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கிரக சேர்க்கை பலன் வேறு, கிரக சேர்க்கையின் சூட்சம பலன், அதாவது இந்த சந்திரனும் சனியும் சேர்ந்து எந்த பாவத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சொல்லி சொல்ல போகிறேன். அதாவது புணர்ப்பு கிரக சேர்க்கை தான் இது, புரிஞ்சுக்கலுங்க. ஓகே, அதாவது வீடியோ வரும்போது சொன்னால் தான் புரியும், இப்போ சொன்னால் ஒன்றும் புரியாது. நான் திடீர்னு டாபிக் மாற்றி மாற்றி பேசுனால ஒரு டாபிக் எடுத்தேன்னா அந்த டாபிக் பற்றி தான் முழுசாக பேசணும். இந்த படத்தில் கோர்ட்டு சீனில் வக்கீல் சொல்லுவார், இந்த வழக்குக்கு சம்மந்தமான விஷயத்தை மட்டும் எதிர்கட்சி வழக்கறிஞர் கேட்கவும் கேள்வி கேட்கவும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் சில எக்ஸாம்பிள் சொன்னால் போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த திக்பலம் இழந்தால் என்ன பலன், சூட்சம பலன்கள். ஃபஸ்ட்டு திக்பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், திரும்ப சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா? அப்போது திக்பலம் பெற்ற கிரகம் ஆப்போசிட்டில் இருந்தால் திக்பலம் இழந்துருச்சு. அப்போது திக்பலம் இழந்தால் என்ன பலன், அதனுடைய சூட்சம பலன்கள். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் மூல திரிவோண வீட்டில் இருப்பது, வர்க்கோத்தமம் அடைவது, லக்னத்துக்கு யோகாதிபதியுடன் சேர்க்கை பெற்று குரு பார்வை இருப்பது, திக்பலம் பெறுவது,
இவை அனைத்தும் பலம். இது நீங்கள் எந்த ஜோதிட இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அந்த அடிப்படை ஜோதியில் படித்த மாணவர்களுக்கு உண்டான பேசிக் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் மட்டும் பத்தாது ராசா. கொஞ்சம் தப்பாத்துக்காதீங்க, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், விடுங்க. இந்த ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு பத்தாது. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் திக்பலம் இழந்தாலும் அது சுயசாரம் பெற்று புஷ்கராம்சம் சாரத்தில் இருந்தால் அந்த கிரகம் திக்பலம் பெறுவதற்கு சமம். டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரிஷப லக்னம், நாளில் சூரியன் சுயசாரத்தில் இருந்தால் அது நாலாம் அதிபதி சூரியன் திக்பலம் இழக்கவில்லை என்று அர்த்தம். இன்னும் அதிகமான டீட்டெயில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கிரகம் திக்பலம் இழந்திருக்கு, அது சுயசாரமும் பெற்றிருக்கு. அந்த சாரம் பார்த்தீங்கன்னா புஷ்கராம்சம் சாரம். அதனால் சூரியன் திக்பலத்தை இழக்கவில்லை, சூரியன் நல்ல பலமாக தான் இருக்கார். அந்த லக்னத்துக்கு பணபரஸ்தானாதிபதி குரு புதன்லாம் எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு வச்சுங்களேன், சொத்து டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சரிட்டே போவோம். ஏன்னா நாளில் இருக்க சூரியன் ஸ்திர ராசியில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ சூரியன் திக்பலத்தை இழக்கலை. அந்த லக்னத்துக்கு பணபரஸ்தானாதிபதிக்கு தொடர்பு உண்டு. அந்த சூரியனுடைய நட்பு கிரகம், அது ஸ்திர ராசியில் தொடர்பு இருக்குது. 4ஆம் பாவம் என்ன சொல்லுவாங்க, அசையும் சொத்து அசையா சொத்து சொல்லுவாங்கல்ல, எல்லாம் கிடக்குன்னு ஏறும். அதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். அந்த மாதிரி நிறைய சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். அடுத்து 70 ஜாதக பலன்கள் ஒரே கிளைண்ட்டு ஜாதகம். அதாவது சில ஜோதிடர் சொல்லுவாங்க, தம்பி உன்னுடைய வயசு என்னுடைய ஜோதிட அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஜோசியர் சொல்லுவார், தம்பி நான் சாதாரண மக்கள்லேருந்து பெரிய பெரிய விஐபிக்கெலாம் ஜாதகம் பார்த்தவன், இன்றைக்கி வரைக்கும் அவங்க வீட்டில் ஜாதகம் பார்க்கணுன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஜோசியர் சொல்லுவாங்க, நான் 3 தலைமுறைக்கு ஜாதகம் பார்த்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஜோசியர் சொல்லுவார், என்கிட்ட உலகம் முழுவதும் 5000த்துக்கு மேற்பட்ட ஜோதிட மாணவர்கள் இருக்காங்க. வெளிநாட்டில் அதிகமாக இருக்காங்க, அதுவும் இங்கிலாண்டில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க, இட்டாலியில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்னுடைய மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க, ஆன்லைனில் படித்தவங்களாம் இருக்காங்க, நேரடி வகுப்பில் படித்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிள். உண்மையிலேயே அவங்களுக்கு கடவுள் பக்தி, தொழில் பக்தி, ஜோதிட பக்தி அதிகம் உண்டு. உண்மையிலேயே எனக்கு அவங்கள கண்டு நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன், நல்லா இருக்கட்டும். ஆனால் அவங்களால முடியாத ஒரு விஷயத்தை தனி மனிதனாகியனா, தனி ஒருவனாகியனா ஒரு ஜாதகத்திலேருந்து 50 பலன்கள் மேல் எடுக்கணும் அப்படின்னு என்னுடைய மனசாட்சி எனக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கு. அந்த ஹோம்ஒர்க்கில் நான் வெற்றி பண்ணல. என் மனசாட்சிக்கு என் மனசாட்சி நான் சாதிச்சதான் இந்த உலகத்தில் என்னால் சுலபமாக சாதிக்க முடியும். ஸோ ஒரு ஜாதகத்தை 50 ஜாதகம் மேலே சொல்லி ஆகணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு டார்கெட். அப்படியே 50க்கு மேலே போயிடுச்சு. எங்கே முடிஞ்சுது? 70ல் முடிஞ்சிடுது. 70 ஜாதக பலன்கள் ஒரே கிளைண்ட்டு ஜாதகம். இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு நான் ₹2000 ஃபீஸ் வாங்குகிறேன். ஓகேங்களா? நான் எல்லாருக்கும் 50 பலன் சொல்லுவேன், 70 பலன் சொல்லுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உட்காந்துருக்க சுச்சுவேஷன் பொறுத்து, என் மூடு பொறுத்து அதை பேச ஆரம்பிச்சுன்னா எப்போ பேசுவேன், எப்போ முடிப்பேன் எனக்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாதகம் பார்த்தேன், டக்கு 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 டக்குன்னு பலன் சொன்னேன். அதாவது நான் ஜாதகம் பார்க்குறதுக்கு ₹2000 ஃபீஸ் வாங்குகிறேன். அதுவும் இன்றைக்கி ஃபீஸ் பே பண்ணுறவங்களுக்கு நான் நாளைக்கு தான் ஜாதக பலன்கள் சொல்லுவேன். நான் ஒரு நாளைக்கு 6 ஜாதகம் மட்டும்தான் பார்க்குறேன். ஒன்லி 6 ஜாதகங்கள் மட்டும்தாங்க பார்க்குறேன், அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் ஜாதகமே பார்ப்பேன். அது எனக்கு செட் ஆகிடுச்சு. அதாவது அப்படியே என்ன சொல்கிறது, ஜோதிட ஃபீல்டில் வந்து அப்படியே ஆன்லைன் ஜாதகம் பார்த்து எனக்கு செட் ஆகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்க, இது என்னுடைய ஜிபே நம்பருங்க. என்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு தான் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் கட்டணும். தயவுசெய்து பணம் கட்டின பிறகு, சார் நான் உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கேன் சார், உங்களுக்கு வந்துச்சா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் சார், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பணமே அனுப்பணும். ஏன்னா என்னுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய பர்சனல் ஒர்க்கு, அஸ்ட்ராலஜி ஒர்க்கு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நான் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆன்லைன் கிளைண்ட்டுக்கு எப்போ எத்தனை டைம் கால் பண்ணுவேன், டைரெக்டாக வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு எத்தனை மணிக்கு ஹேண்டில் பண்ணுவேன், அந்த என்னுடைய பர்சனல் டைரியில் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். என்னுடைய டைமே நான் டைம் டேபிள் மாதிரி தான் யூஸ் பண்ணுறவன். இப்போது விஷயத்துக்கு வரேன். ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் டக்கு 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 டக்குன்னு 70 ஜாதக பலன்கள் சொன்னேன். அவங்கக்கிட்ட சொல்ல வந்த அனைத்து பலன்களும் அப்படியே உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படுத்தாங்க. எப்படி சார், சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ, சூப்பராக சொல்கிறீங்க. ஒரு பலனை சொல்லும்போது அப்படியே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக, இன்ப அதிர்ச்சியாகவே இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக நான் ஃபோனில் பேசி பாராட்டி புகழ்ந்து தள்ளினாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே ஃபீஸ் எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே மாதிரி புகழும் பாராட்டும் அதிகமாக நான் விரும்பக்கூடியவன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். அந்த கிளைண்ட்டிட்ட என்ன பேசணும் அதான் சொல்லுவேனே. எத்தனை கிளைண்ட் ஆனாலும் சரி, எந்த கிளைண்ட் நான் என்ன ஜாதக பலன் சொன்னோம் அதெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சுப்பேன். எதுக்கு? எனக்கா? கிடையாது. யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஜோதிட புத்தகங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு, என்னை போல் நீங்களும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு, அதுக்கு உங்களுக்கு உதவும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. 70 ஜாதக பலன்களை சொன்னேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைண்ட் ஜாதகத்தை பார்க்கும்போது நவாம்சத்தை டச் பண்ணல, தசாபுத்தியும் டச் பண்ணல, கோச்சாரத்தையும் பயன்படுத்தலை. 70 பலன்கள் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த 70 கிளைண்ட் ஜாதகம் அப்படியே எனக்கு என்னையே தான் பார்த்து தான் மோட்டிவேஷன் ஆனேன். ஓகே, இந்த கிளைண்ட்டுக்கு அடுத்து சர லக்னம் ப்ளஸ் சரராசி, ஸ்திர லக்னம் ப்ளஸ் ஸ்திர ராசி, உபய லக்னம் ப்ளஸ் உபயராசி, சூட்சம பலன்கள். எந்த சர லக்னமாக இருந்தாலும், எந்த சரராசியாக இருந்தாலும், அதே மாதிரி எந்த ஸ்திர லக்னமாக இருந்தாலும், எந்த ஸ்திர ராசியாக இருந்தாலும், எந்த உபய லக்னமாக இருந்தாலும், எந்த உபய ராசியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நமக்கு தேவை லக்ன சரமா ராசி சரமா அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இதை எப்படி பயன்படுத்தி பலன் எடுக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ தலைப்பு மீறி எக்ஸ்ட்ரா விஷயத்தை பேசுகிறது கிடையாது. ஓகே, அடுத்து மேஷ லக்னம் ப்ளஸ் மேஷ ராசி, அந்த மாதிரி ஆரம்பித்து ரிஷப லக்னம் ப்ளஸ் ரிஷப ராசி, மிதுன லக்னம் ப்ளஸ் மிதுன ராசி, கடக லக்னம் ப்ளஸ் கடக ராசி, அந்த மாதிரி ஆரம்பித்து கடைசியாக கிளைமேக்ஸில் மீன லக்னம் ப்ளஸ் மீன ராசி வரை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சூட்சம பலன்கள். அதாவது 12 லக்னமும் 12 ராசியும் ஒன்றாக இருந்தால் எப்படி பலன்கள் எடுக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவின் தலைப்பு சூட்சம ரகசியத்தை எடுத்து வைத்துள்ளேன். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவில் வேறு, இப்போ பார்க்கின்ற அனைத்து வீடியோ தலைப்பும் ஃப்யூச்சரில் மறுபடியும் அடுத்து ரிலீஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஃப்யூச்சரில் வேறு ஒரு 25 35 40 அது ஏதோ ஒரு தலைப்பு வைத்து ரிலீஸ் பண்ணுவேன். அதுவும் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? அப்புறம் ஜோதிட புத்தகம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கொள்ளுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை என்றால் மட்டும்தான் வாங்கிக்கொள்ளணும். வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் வாங்கி இதே மாதிரி படித்து பலன் எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் என்னுடைய ஜோதிட புத்தகம் அனைத்தும் மிகவும் உதவும். புத்தகம்னா என்னுடைய புத்தகம் மட்டும்தாங்க, அடுத்தவங்க புத்தகம்லாம் கிடையாது. அடுத்தவங்க புத்தகம் இருக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, டக்குன்னு பலன் சொல்கிறேன், 3 செகண்டில் போதும் எனக்கு. ஓகேங்களா? என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ தலைப்பெல்லாம் ரிலீஸ் ஆனது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதான் சொல்கிறேன். அதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர்லாம் கொடுத்துருக்கல, மறுபடியும் வாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, ஒரு முக்கியமான வீடியோ தலைப்பு சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த 27 நட்சத்திர காரகத்துவங்கள், 27 நட்சத்திர குறியீடுகள், 27 நட்சத்திர காரகத்தின் சூட்சம பலன்கள் 3 in 1 இந்த வீடியோவின் தலைப்பு மூலமாக பார்க்க போகிறோம். சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த பழங்களை சாப்பிடாதீங்க, இந்த பழங்களை தானம் பண்ணுங்க, இந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க, இந்த மரத்தை வளர்க்கவும், இந்த மரத்தை வளர்க்கக்கூடாது, இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம்
நான் சொல்ல போகிறது கிடையாது. பின்ன என்ன சார் சொல்ல போகிறீங்க கேட்குறீங்களா? சொல்கிறேன். நீங்கள் இல்லை, அனைத்து ஜோதிடம் எப்படி கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் பயன்படுத்தி ஜாதக பலன் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க 27 நட்சத்திர காரகத்தையும் 27 நட்சத்திர குறியீடையும் வைத்து மேலும் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர காரகம் மூலமாக பலன்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது 25 வீடியோவின் தலைப்புகள். அனைத்து வீடியோ தலைப்பும் தயாராக உள்ளது. என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவை பார்த்து நோட்ஸ் எழுதி பாவம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோவை ரொம்ப கேஷுவலாக பாருங்கள். பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைலில் இருப்பதுனா வீடியோவில் இருக்கும். வீடியோவில் இருக்கும் சப்ஜெக்ட் தான் பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும். நான் பிடிஎஃப் ஃபைல் சொல்கிறது ஏதோ பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு நினைக்காதீங்க. எல்லாமே புத்தகமாக மாற்றியாச்சு. அதான் சொன்னேன் நான் ஸ்டார்டிங்கில் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் கொடுப்பேன். ஓகேங்களா? குட். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. நன்றி, வணக்கம்.